மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் நடை மேம்பாலம் அமைக்க டெண்டர் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு மாற்றாக சென்னை புறநகர்ல அண்மையில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் என்பது திறக்கப்பட்டு பேருந்து சேவை என்பது நேற்று முதல் பரவலாக அனைத்து விதமான பேருந்துகளும் இந்த பகுதியில் இருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் கிளாம்பாக்கம் பகுதிக்கு பொதுமக்கள் வந்து செல்ல வசதியாக ஏற்கனவே ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் செங்கல்பட்டு தாம்பரம் இடையே இந்த கிளாம்பாக்கம் பகுதியில ரயில் நிலையம் அமைக்கக்கூடிய பணிகளை துவங்கி இருக்கிறது. அதற்கான டெண்டர் அறிவிப்பு என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கூடுதலாக அந்த ரயில் நிலையத்தில் இருந்து இந்த பேருந்து முனையத்திற்கு பொதுமக்கள் மற்றும் பயணிகள் வந்து செல்ல வசதியாக ஆகாய நடைமேடை என்பது அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே இது குறித்து செய்திகள் என்பது நாம் வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்த புள்ளியானது கோரப்பட்டிருக்கிறது. கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தையும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தையும் இணைக்கக்கூடிய வகையில் நடைபாலம் அமைப்பதற்கு அந்த டெண்டர் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்தின் மையப்பகுதிக்கு 400 மீட்டர் நீளத்துல இந்த ஆகாய நடைபாதை என்பது அமைக்கப்பட இருக்கிறது. இந்த பணியை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மேற்கொள்ள இருக்கிறது. குறிப்பா நகரும் படிக்கட்டுகள் மற்றும் மின்தூக்கிகள் வசதியுடன் இந்த நடைபாலம் அமைப்பதற்கு தற்போது ஒப்பந்த புள்ளி என்பது கோரப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதிக்குள்ளாக ஒப்பந்த புள்ளியானது வழங்கப்பட வேண்டும் என்றும் அதன் பிறகாக பணிகள் என்பது தூக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதில் வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பயணிகளுடைய வசதிக்காக தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்துல பேருந்து நிலையத்திற்கு எதிரே ரயில் நிலையம் அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே சார்பில் 20 கோடி மதிப்பீட்டுல வண்டலூர் ஊரப்பாக்கம் இடையே அந்த கிளாம்பாக்கம் புதிய ரயில் நிலையம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி என்பது கோரப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்த புள்ளியின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ரயில் நிலையத்துடைய அந்த கட்டுமான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிளாம்பாக்கத்துல 3 நடைமேடைகளுடன் புதிய அந்த ரயில் நிலையம் என்பது 8 மாதங்களுக்குள் அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு சென்னை ரயில்வே கோட்டம் என்பது திட்டமிட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த மின்தூக்கி நகரும் படிக்கட்டுகளுடன் நடை மேம்பாலம் அமைப்பதற்கும் ரயில் நிலையத்துடைய அந்த கட்டடம் அமைப்பதற்கும் அந்த 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் என்பது துவக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக ரயில் நிலையத்தில் இருந்து பேருந்து நிலையத்தை எளிதில் பயணிகள் அணுகுவதற்கு தற்போது சிஎம்டிஏ நிர்வாகத்தின் சார்பில் ஆகாய நடைபாதை அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளி என்பது அதிகாரப்பூர்வமாக கோரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.